முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருந்து மற்ற நகரங்களுக்கு இல்லை மற்ற ஊர்களுக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிப்பாதை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வழிப்பாதையை தான் எல்லா மக்களுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழிப்பாதையில ரொம்ப காலமா ஒரு பெரிய கல் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வழியில போற எல்லா மக்களுமே அந்த கல்லை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு கல் மட்டும் இல்லைன்னா நம்முடைய பாதை ரொம்ப கிளியரா இருக்கும், யார் வேணாலையும் போயிட்டு வரலாம், பெரிய பெரிய வண்டிகள்லாம் போயிட்டு வரலாம். ஆனா இந்த ஒரு கல் இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா போற எல்லா மக்களுமே அந்த கல்லை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இரவு நேரங்கள்ல மக்கள் போகும்போது அந்த கல்லு தடிக்கு கீழே விழுந்துருவாங்க. அது ரொம்ப பெரிய கல்லெல்லாம் கிடையாதுங்க, ஒரு ஆள் உயரத்துல இருக்கிற ஒரு கல்லு தான். மக்கள் எல்லாருமே நினைச்சா ரொம்ப சுலபமா அதை தள்ளி வச்சிடலாம். ஆனா அந்த வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க. அதற்கு பதிலா எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டே தான் போய்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ அதே ஊரை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருத்தர் அந்த வழியே போய்கிட்டு இருந்தாரு. அவருமே தினமுமே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எல்லா மக்களுமே அங்கே நின்று அந்த கல்லை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருமே அந்த கல் நகர்த்தி வைக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடவே இல்லை. ஒரு சமயம் அந்த இளைஞருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பேசாமல் நாமளே அந்த கல்லை நகர்த்தி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து அங்கே போகிறாரு. அவர் எதிர்பார்த்தது போலவே அவர் போகிற அந்த சமயத்தில் நிறைய மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த கல்லை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு மனிதர் சொல்கிறாரு, நம்ம ஊர் தலைவர் தான் சரியில்லை, அவர் மட்டும் சரியாக இருந்திருந்தா இந்த கல் எப்போவே அகற்றப்பட்டிருக்கும். அவர் ரொம்ப மெத்தனமாக இருக்கார், அடுத்த முறை அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஊர் தலைவர் தான் சரியாக தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் கீழே வேலை செய்கிற மற்ற அதிகாரிகள் தான் சரியாக இல்லை, அவங்களாம் சரியாக இருந்தாங்கன்னா ரொம்ப சுலபமாக அந்த கல்லை அகற்றியிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ காலமாக எதுவுமே கண்டுக்காமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது நபருமே குறை சொல்கிறாரு. அப்படியே மூன்றாவது நபர், நான்காவது நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கல்லை நகர்த்தாமல் இருக்கிறதுக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா யாருமே முன் அந்த கல்லை நகர்த்துறதுக்கான எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடலை. இப்போ இந்த இளைஞர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போயிட்டு இந்த மக்கள்கிட்ட, ஏன்பா பேசாமல் எல்லாரும் ஒன்றா வாங்க, நம்ம சேர்ந்து இந்த கல்லை நகர்த்தி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருந்த மக்கள், அட நீ வேறப்பா, இதெல்லாம் நம்மளுடைய வேலையே கிடையாது, அதுக்காக தான் நம்ம அதிகாரிகளை நியமிச்சிருக்கோம், நம்ம தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம், அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும், நம்மளாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த இளைஞருமே கூப்பிட்டு பார்த்தாரு, யாருமே வர்றதா இல்லை, பேசாமல் நாமளே முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொத்த பலத்தையும் சேர்த்து அந்த கல்லை நகர்த்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த மாதிரி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் கூட எந்த ஒரு மக்களையுமே உதவிக்கு வரலை. ஆனால் அதற்கு பதிலாக இந்த மனிதரை பற்றியே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னாச்சு இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன, தனியாலாம் இவ்வளோ பெரிய கல்லை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாரு, இது சாத்தியமே கிடையாது, இவர் தேவையில்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இப்போ அந்த கல்லை நகர்த்துறேன் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாமல் வலிக்கு விழுந்து அடிபட்டுட்டு தான் போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதையுமே இந்த மனிதர் காதிலே வாங்கலை. ரொம்ப மும்முரமாக அந்த பாறையை தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. முதல் முயற்சி தோல்வியில் அடையுது, இரண்டாவது முயற்சியுமே தோல்வி அடையுது. அப்படியே ஒரு 4-5 முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த கல்லை அசைக்க கூட முடியலை, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு முயற்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருடைய 2 கைகளையுமே அந்த பாறை மேலே வைக்கிறாரு. அவருடைய 2 கால்களையுமே பொசிஷன் மாற்றி அப்படியே மண்ணில் புதைச்சிக்கிட்டு முழு பலத்தோட அந்த பாறையை நகர்த்துறாரு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறை நகர ஆரம்பிக்குது. இது யாருமே எதிர்பார்க்கல. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அவருடைய மொத்த பலத்தையுமே பயன்படுத்தி அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அந்த வழியோட ஓரமாக கொண்டு போய் நிறுத்திட்டாரு. இதை பார்த்த உடனே எல்லா மக்களுக்குமே அதிர்ச்சி, ஆச்சரியம், எப்படிப்பா அது சாத்தியம், உன்னால் மட்டும் எப்படி இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் எதுக்குமே பதில் சொல்லலை. அதற்கு பதிலாக அவர் பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த பாறை இருந்த இடத்துல ஏதோ ஒன்று மின்னிக்கிட்டு இருக்கு. என்னது இது மின்னிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த போயிட்டு தோண்டி எடுத்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பை நிறைய தங்க காசுகளை யாரோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. இப்போது எப்படி இங்கே தங்க காசுகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த பையக்குள்ளார கையை விட்டு பார்க்குறாரு. அங்கே ஒரு சீட்டில் ஒரு சில செய்திகள் எழுதியிருக்கு. அது என்னென்னா, இங்கே இருக்கிற தங்க காசுகள்
எந்த ஒரு மனிதர் நல்ல எண்ணத்தோட அந்த பாறையை நகர்த்த முயற்சி செய்கிறாரோ அந்த மனிதருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அப்போதான் அங்கிருந்த எல்லா மக்களுக்குமே புரியுது, அவங்களோட ஊர் தலைவர் தான் மக்களோட ஈடுபாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி தங்க காசுகள் எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு அதை இந்த பாறையை வச்சு மூடி வச்சிருந்துருக்காரு. ஆனால் அவர் நினைச்சது போலவே எந்த ஒரு மக்களுமே முன் வந்து அந்த பாறையை நகர்த்தவே இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு வழியாக அந்த இளைஞர் அந்த பாறையை நகர்த்திட்டு அந்த தங்க காசுகள் எல்லாத்தையுமே பறித்தாக எடுத்துக்கிட்டாரு. இப்போ இந்த செய்தி அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே போய் சேருது. அந்த கிராமம் மட்டும் கிடையாதுங்க, பக்கத்து கிராமங்கள், பக்கத்து நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு இந்த இளைஞர் செய்த விஷயம் எல்லாருக்குமே போய் சேருது. அப்போ இவ்வளோ நாளாக அந்த கல் அந்த பாதையை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அந்த கல் அந்த பாதையோட ஓரத்தில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இளைஞர் இருந்தார், அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய சாகசம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரோட வரலாற்றை எல்லா மக்களுக்குமே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு கூட இந்த மாதிரி இந்த நபர் இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை பற்றி எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்த குழந்தைகளுக்கு கூட இவருடைய விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லா மக்களுமே இவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு மனிதர் சொல்கிறாரு, நம்ம எத்தனையோ முறை இந்த வழியில் போய்கிட்டு இருந்தோம், எத்தனையோ முறை வந்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் நம்ம எல்லாருமே இந்த கல்லை பற்றி ரொம்ப குறைய சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம், அதை பற்றி தினமுமே திட்டிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரே ஒருத்தருக்கு கூட அந்த கல்லை நகர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே இல்லை. ஆனால் இந்த இளைஞர் அந்த வேலையை செஞ்சார், அதற்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் சொல்கிறாரு. இப்போ அந்த பாறை அந்த பாதையோட பக்கத்தில் இந்த இளைஞர் செஞ்ச அந்த பெரிய விஷயத்துக்கு ஒரு அடையாளமாக நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இளைஞர் அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் நின்று விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இளைஞர்கிட்ட ஐயா, நீங்கள் தான் அந்த கல்லை நகர்த்தினீங்களா, உங்களை பற்றி எல்லாரும் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இது போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை, ரொம்ப பெரிய பிரச்சனை, அதெல்லாம் தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பிரச்சனையை அணுகாமலே இருப்பீங்க, அதை கண்டு ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் தெரியும் இதை சால்வ் பண்ணுறதுக்காக இவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, அதை சரியாக அணுக பாருங்க. அதை தவிர்த்துட்டு அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எப்போவுமே தீராது, அது வாழ்க்கை ஃபுல்லாக கூட வந்துக்கிட்டே இருக்கும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பிரச்சனையை அணுகுங்க. நல்லபடியாக அணுகுனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப சுலபமாக தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.